சார் என் ஒய்ஃப் கொஞ்சம் காணாம போய்க்கணும் பண்ண முடியுமா? எவ்வளோ காசு வேணாலும் நான் தரேன் சார் அப்படின்னு. ஜஸ்ட் அது ஃபன்னி ஃபேக்ட்டா இருந்தாலுமே கூட மெஜாரிட்டி பீப்பிள் ஆஸ்க் த கொஸ்டின். ரைட். ஓகே மேபி அங்க என்ன டார்ச்சர்ன்றது நமக்கு தெரியாது. இல்ல அந்த மாதிரி இருந்தா நான் கொஞ்சம் டிஸப்பியர் பண்ணி ஓகே இட்ஸ் ஹேப்பனிங். நல்ல ஓகே. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி செந்தில் அவர்கள் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பல பேர் வீட்ல யாரெல்லாம் ஆண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ ப்ளீஸ் கான்டாக்ட் செந்தில், ஹி வில் ஹெல்ப். ஸோ என்னைக்காவது உங்களுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக ஒரு வென்யூ கூப்பிடுறாங்க, அந்த வென்யூ வந்து ரொம்ப டீப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சம் டீப் சவுத்தாக இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப ஒரு காடு மாதிரி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ற போது, என்னைக்காவது ஹேவ் யூ ஃபெல்ட் நீங்கள் மேஜிக் பண்ண போது ஒரு கோஸ்ட் இன்டர்வென்ஷன் அந்த மாதிரிலாம் என்னைக்காவது வாழ்க்கையில் அந்த மாதிரி நீங்கள் அந்த அனுபவம் உங்களுக்கு எதாவது கிடச்சிருக்கா? ஒரு முறை அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஓகே. ஒரு வில்லேஜ் ப்ரோகிராம் ஆக்சுவலா. ஆ ஒரு வில்லேஜ் ப்ரோகிராம். அப்போ என்னோட சன் எல்லாம் என் கூட வந்து கிடையாது. பிகாஸ் ரொம்ப ஒரு குட்டி பையன். ஐ டேக்கன் மை கார். ஷோ பிகாஸ் வில்லேஜ்லாம் ப்ரோகிராம் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதே நைட் 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஓய்யோ. ஆமா. ஓ 11:30 தான் ஆரம்பிக்கும். ஏன்னா, ஓகே அவங்க 2 மணி நேரம், 3 மணி நேரம் இயர்லி மார்னிங் சொல்றாங்கல்ல 3 மணிக்கு, 4 மணிக்கு அப்போ தான் ஈவெண்ட்டே முடிக்கணும் அவங்க. ஓகே. அந்த மாரி தான் பிளான் பண்ணுவாங்க. அப்ப அன்னைக்கு வந்து ஒரு எல்லா ஈவெண்ட்டும் இருந்துச்சு. மேஜிக் ம். ஷோ இருந்துச்சு, என்டர்டெயின்மென்ட் வந்து சப்ஜெக்ட், டான்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு. அதில எனக்கு மேஜிக் ஸ்லாட் முடிஞ்சது. அது முடியும்போது டைம் 1:30. அந்த மெயின் சிட்டில இருந்து நானு அந்த வில்லேஜ்லேருந்து வெளிய வரணும் அப்படின்னு ஆச்சுனாக்கா, மோர் தென் 1 to 1 1/2 ஹவர்ஸ். இஸ் அப்படியே ரொம்ப இன்டீரியலான ஒரு இது. ஒரு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டோ எதுவுமே கிடையாது. ஓ நோ. அங்கருந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கார் எடுத்துட்டு நான் வரும்பொழுது கொஞ்சம் தூரம் லைட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா டிம் இருட்டு. லைட்டு போட்டு இருட்டு தெரியுதுன்னா பார்த்துக்கோங்க. அவ்ளோ இருட்டு. அப்போ இமேஜின் என்ன ஓடுதுன்னா மைண்டுக்குள்ள, ஒரு வேள கார் பஞ்சர் ஆச்சுன்னா, ஓ மை காட். ஆ ஸ் ரேஞ்சு கம்மியா கிடைக்குது. இந்த டிஸ்டன்ஸ்க்கு அந்த டிஸ்டன்ஸ் எங்கேயோ இருக்குது. எப்பயோ ஒரு வண்டி போகுது, எப்பயோ ஒரு வண்டி வருது. அங்கருந்து ஒரு 1/2 அன் ஹவர் டிராவல் அத கிராஸ் பண்ணி வர்றதுக்கு மினிமம் 30 to 40 மினிட்ஸ் எனக்கு வந்து எடுத்தது. அப்போ நான் பைக் ஓட்டும்போது வண்டி பின்னாடி ஓடி வர மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்ளோ மெச்சூர்டு தான் நமக்கு. இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு தான். இதுல நம்பலன்ற ஒரு ஃபீல் இருக்கு தான். ஆனா பட் த மூவ்மெண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் ஒண்ணு இருக்கு தெரியுமா? புரியுது. அது நம்மள வந்து ஏதாவது நம்மள ஃபீல் பண்ண வச்சுரும்.